சிம்மராசி அன்றர்கள் பொறுத்த வரைக்குமே சில காலமாகவே கடுமையான சூழ்நிலையில் தான் இருந்துட்டு வரீங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்றாங்க நடக்கிறது ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே அப்படி தான். மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, கூட இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினராவது உங்களை புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை தான். ரொம்ப கடுமையான மனப்பாதிப்பில் தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. குடும்ப பொறுப்பு ஒரு பக்கம், வெளியில் வேலை சும்மா இன்னொரு பக்கம். ஆனால் அது எல்லாத்தையுமே தைரியமாக தான் எதிர்கொண்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமையுமாங்கிற ஒரு நம்பிக்கையோட அப்படி பார்க்குறப்ப சிம்ம ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய 30 நாட்களாவது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதா? எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், உடல் நலம், இந்த தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையுமா? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரிங்க, இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே ஒன்று தான். எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. சிம்மராசிக்காரங்களுடைய ஒரு தைரியங்கிறது சிறப்பாக இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. வரதை வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிவு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் எப்பயுமே உறுதியாக இருப்பாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை ஒரு சபை முன்னாடி பேசுகிறதா இருந்தாலும் தைரியமாக பேசக்கூடியவங்க இவங்க தான். இவங்க மற்றவங்க பார்வைக்கு ஒரு திமிர் பிடிச்சவங்க, ஒரு பிடிவாத குணம் கொண்டவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனால் அப்படி இல்லை. குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க அன்பாக 4 வார்த்தை பேசினா போதுங்க, இந்த ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சி போகக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு உண்டு. என்ன ஒன்று இவங்க பொறுத்த வரைக்குமே எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அதில் உறுதியாக இருப்பாங்க. எதுக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. இவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னைக்கு ஆகுதோ இல்லையோ, எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். 100க்கு ஒரு 90% சரியாமையக்கூடிய ஒரு திறமைங்கிறது உங்களுக்கு அமையுன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்றுகளுக்கு சூரியன் குரு புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதால சுப பலன் என்னவோ இருக்குது தான். வருமானம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. மேலுமே சிம்மராசி அன்றுகள் தொடர்ந்து நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சிம்மராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரம் சிம்மராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடு பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது தான். வாழ்க்கை துணையை முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் உங்ககிட்ட அனுசரணை நடந்துக்க பாருங்கள். பல பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் உங்கள் உணர்வு புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரம் செயல்பட மாட்டாங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறதே அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சமயத்தில் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இந்த நேரம் ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த நேரம் உங்கள் உணர்வை புரிஞ்சுக்கல, நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னு கொஞ்சம் நீங்களாகவே சத்தம் போட ஆரம்பிக்க வேண்டாம். கொஞ்சம் பேச்சில் கடுமையை காட்டுறது வேண்டாங்க. பணிந்து போகிறது நல்லது தான். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு அனுசரணையாக பேசி பாருங்கள். நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகிற ஒரு வாய்ப்பு தான். பெரும்பாலுமே ஆரோக்கியத்தில் இந்த நேரம் கவனமாக இருக்கணுங்க சிம்மராசிக்காரங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இது வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பில்லை, இனிமே பாதிப்பில்லை. ஆனால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த உடற்பயிற்சி கொஞ்சம் கொடுத்துட்டு வர பாருங்கள். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடம்பு நல்லா இருந்தால் தானே மற்ற விஷயத்தில் எல்லாமே கவனம் செலுத்த முடியும். அதனால் உடல் நல்ல கவனமாக இருங்க. இந்த வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சின்ன சின்ன காயம் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை செயல்படுறது நல்லது. இந்த இரவு நேர பயணம் எல்லாமே இருந்தால் அதை முற்றிலுமாக தவிர்க்க பாருங்கள். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தூங்கி எழுந்ததுமே கொஞ்சம் சின்னதாக உடற்பயிற்சி கொடுக்கறது, யோகா தியானம் செஞ்சுட்டு வர்றது நல்லது. இதனால் கோபங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதையும் மீறி கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுதுன்னா இந்த நெத்தியில் இந்த குங்குமம், இந்த திலகம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் வச்சுட்டு வர பாருங்கள். ஏன்னா இது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. ஆன்மீக ரீதியாக ஒரு பக்கம் உங்களுக்கு கோபம் குறையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அறிவியல் ரீதியாகவும் இது உண்மையான விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் தினமுமே நெத்தியில் திலகம் வச்சுக்கிட்டு வரது நல்லதுங்க. சிவராசிக்காரங்களுக்கு வேலையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர் நல்ல மாற்றம் உருவாகக்கூடிய வாய்ப்பு தான். இது வரைக்குமே நிறைய சவால்களை நீங்கள் சந்திச்சிட்டிங்க. அதனால் எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிற திட்டங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் தைரியமாக நீங்கள் இந்த நேரம் செய்யலாம். எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் வேலை செய்கிற இடத்துலையுமே பேச்சில் கவனமாக இருக்கணும். இனிமையாக முடிஞ்ச வரைக்குமே எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேசிட்டு வர பாருங்கள். சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா முயற்சி சிறப்பாக இருக்குது, உழைப்பு சிறப்பாக இருக்குது, பண வருமானம் சிறப்பாக இருக்குது. ஆனால் தேவையில்லாத ஆசை நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம். இதனால் தேவையில்லாத செலவு தான் அதிகரிக்கும்.
சேமிக்க முடியாது போயிடும். ஏன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் சுப செலவு உங்களுக்கு காத்திருக்குது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சேமிக்கிறது பாருங்கள். இந்த கடன் வாங்குறத தவிர்த்துக்கங்க. இந்த நேரம் கடன் வாங்குனீங்கன்னா இந்த நேரம் வளரத ஆரம்பிக்கும். கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். பணம் இந்த பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயம், கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த இளம் வயசுக்காரங்களாக இருந்தால் இந்த காதல் விவகாரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பொறுத்த வரைக்குமே நீங்களாவே பேசி கலந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலுமே இந்த நேரம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக பாருங்கள். பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலான குழந்தைகள் தான், நல்ல பேர் எடுத்து தரக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு இருப்பாங்க. ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே அன்பை காட்டி ஆதரவு பெற பாருங்கள். அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. மனசில் இந்த நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தினீங்கன்னா சிறப்பான பலன் தான். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு ஆர்வத்தோடு படிச்சிங்கன்னா போதும், நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு தான். நீங்கள் கண்ட கனவு நனவாகும். நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தான். நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பள்ளி கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு முன்னுரிமை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. கவனம் சிதறடிக்கக்கூடாது. நண்பர்கள் வகையில் நீங்கள் அதிக நேரம் இந்த பொழுதுபோக்கு விஷயத்தில், இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகம் பயன்படுத்தாமல் இருந்துட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் முடிஞ்ச வரைக்கும் செய்ய பாருங்கள். குறிப்பாக அந்த ஏழை எளியவங்களுக்கு உணவு தானம் செய்கிறது நல்லதுங்க. சனிக்கிழமையான வீட்டுக்கு பக்கத்தில் அனுமன் கோவில் இருக்கா, விநாயகர் கோவில் இருக்கா, தொடர்ந்து போய் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சாலை ஓரத்தில் இருக்கிறாங்கள, வீடெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த போர்வை தானம் செய்ய பாருங்கள். சிறப்பான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பார்வை இழந்திருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் இந்த வாரத்திலிருந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ஏக யோகாதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கிறார். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட இந்த பங்காளி வகையில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். இந்த நேரத்தில் சட்ட ரீதியாக நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு உரிய பங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு இப்போ என்ன தேவையோ அது பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு தான். வேலையிலுமே கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம், அது எல்லாமே குறையும். கனவாக இருந்தால் சொந்த வீடு ஆசை எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக சொத்து வாங்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஏற்கனவே நீங்கள் கடன் பெற்றிருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் இந்த கடன்காரங்க வகையில் கொஞ்சம் கெடுபிடி இருந்த நேரம் குறைஞ்சி தான் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்திட்டு நீங்கள் வருமானத்தை பெருக்க பாருங்கள். கடன் அடைக்கக்கூடிய வழியை தேடி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே ஒரு புரிந்துணர்வு இருந்துட்டால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த வெளியூர், இந்த வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த விசா, இந்த குடியுரிமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. அரசு வழியில் கூட இந்த நேரம் சலுகை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்க அதற்குண்டான முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி மாணவர்கள் இந்த அரசு சம்பந்தப்பட்ட உதவித்தொகை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். அஷ்டம சனி காலமாக இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஒரேடி உங்களுக்கு மாறாது. ஒரு சின்ன சின்ன மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் படிப்படியான முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. எதுவுமே அவசரப்பட்டு எடுத்தன் கௌத்தன் முடிவெடுக்கிறத கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் தவிர்த்துக்க பாருங்கள். தடாலடியும் முடிவெடுக்க வேண்டாம். யோசித்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் சிம்மராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. சிம்மராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், திங்கட்கிழமை நாட்கள் பொறுத்த வரைக்குமே சிவ வழிபாட்டை செய்ய பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மனசில் ஒரு குழப்பம் இருக்குதில்ல, இந்த தேவையில்லாத சிந்தனையில் ஏற்படுதில்ல, அது நீங்கள் இந்த சிவ ஆலயத்துக்கு போய் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியான நிலையில் உட்காந்துட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க. அதே மாதிரி இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் இந்த குழப்பங்கிறது பெருசாக இல்லை. கணவன் மனைவி இடைவெளி நீங்கள் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். பிள்ளைகள் வழியில் அன்பு செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் தான். உடல் ஆரோக்கியத்திலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்க. இது வரைக்குமே குடும்பத்தில் நிறைய தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட அது எல்லாமே மாறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க கூட கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நன்மை பெருசாக கிடைக்குங்க. தந்தை வழியில் ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கும். தந்தை இந்த நேரங்களுக்கு உதவி அமைவாங்க. வேலையிலுமே இந்த வீண் அலைச்சல் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கக்கூடியங்களோ, நீங்கள் எந்த இடத்துல இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட அதிகமாக கலந்துக்க பாருங்கள். அவங்க தேவை என்னங்கிறத நீங்கள் கேட்டு அறிஞ்சு பாருங்கள். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த எதிர்க்கட்சிக்காரங்க எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு தான். மறைமுகமாக போட்டிங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் இருக்கும். ஆனாலுமே அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இது வரைக்குமே எல்லா இடத்துலையும் பக்குவமாக நடந்துக்க பாருங்கள். கூட தொண்டர்களுடைய உதவி இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பு திறமை சிறப்பாக இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கூடி வரும். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அதனால் உழைப்பை பயந்துடாதீங்க. உழைப்பு தொடர்ந்து கொடுத்துட்டு வர பாருங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான்.
பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே மனசு மகிழ்ற மாதிரி பல நல்ல காரியம் நடக்கும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். உங்களுக்கு சொந்த பந்த உதவி செய்தோ இல்லையோ மற்றவங்க வகையில் உதவி கிடைக்கும். குடும்பத்திலையுமே நல்ல மாற்றம். கணவன் மனைவிக்கிட்டே இந்த கருத்து வேறுபாடு நீங்குங்க. இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து நீங்கள் மருத்துவரை பார்த்துக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் விரும்பினது கிடைக்கும். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகப்படியாக கோபத்தை காட்டுறது வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எந்த ஒன்றுக்கும் ஒரு திண்டாடி இருந்த நிலைமைங்கிறது இல்லை. உங்கள் குழந்தைகள் வழியில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க மேலே அதிகப்படியாக ஆத்திரப்பட வேண்டாம். பக்குவமாக நடந்துக்க பாருங்கள். பல கஷ்டம் குறைஞ்சிரும். சிக்கனம் கடைபிடிக்கணுங்க இந்த நேரம். ஏன்னா எதிர்காலம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை தினமுமே சொல்லிட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஒரு நிம்மதி கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனல்